இப்போ அலிஃப்லாம் மீம் லாலிக்கல் கித்தாபு, இது வேதம், இதுதான் வேதம், லாரைப ஃபீஹி, இதில் எந்த சந்தேகமும் இல்லை, உதன்லில் முத்தகீன், பக்தர்களுக்கு இந்த குரான் நேர்வழி காட்டுங்கிறான். முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டுங்கிறான். ஏன் முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும்? முத்தகீன்கள் அல்லாதவர்களுக்கு நேர்வழி காட்டாதா என்றால் எல்லாத்துக்கும் தான் நேர்வழி காட்டும். ஆனால் முத்தகீன்கள் தான் பயனடைவார்கள், அவர்கள் தான் நேர்வழி பெறுவார்கள். விளங்குதப்பா? யார் தான் பயனடைவாங்க? ஏன்னா இன்னொரு இடத்துல அல்லாஹ் குரான்ல உதல் இன்னாசுன்னு சொல்றான், மக்களுக்கு இது நேர்வழி காட்டும்னு அர்த்தம். அப்போ முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும் என்றால் முத்தகீன்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நேர்வழி காட்டும், முத்தகீன்களாக இனி மாற இருக்கிறார்களே அவர்களுக்கு நேர்வழி காட்டும். விளங்குதா? சாயிரீனில தக்வா, தக்வாவின் பக்கம் மாறி விடுவார்களே அவர்களுக்கும் நேர்வழி காட்டும்னு அர்த்தம். இப்போ எத்தனையோ வங்காபிர்கள்லாம் இஸ்லாத்துக்கு வர்றாங்க, அப்படிதானே? இஸ்லாத்துக்கு வைரியா இருக்கிறவங்களாம் வரத்தான பாய்ச்சாங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு வைரியா தான் இருந்தாங்க. அபூ சுஃபியான்லாம் என்ன செஞ்சாரு? வைரியா தான் இருந்தாரு. விளங்குதா? அம்ர் இப்னு ஆஸ்லாம் பயங்கரமான எதிரியா இருந்தாரு. அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தானா இல்லையா? அப்போ அவங்களாம் முத்தகீன்களாக மாறக்கூடியவர் அல்லாஹ்வுக்கு தெரியும். தக்வா உள்ளவங்களுக்கும் நேர்வழி காட்டும், முத்தகீன்களாக மாறுவாங்களே அவங்களுக்கும் என்ன செய்ய நேர்வழி காட்டும். ஏன்னா ஒரு இடத்துல உதலில் நாஸ் சொல்றான், ஒரு இடத்துல என்ன சொல்றான்? மக்களுக்கு இந்த குரான் நேர்வழி காட்டுங்கிறான், எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்டும். அப்ப அவங்கெல்லாம் யாரு? முத்தகீன்களா மாற போறாங்கன்னு அர்த்தம். வங்காபிரா இருந்தாலும் ஏதான், இஸ்லாத்துக்கு எதிரியா இருந்தாலும் ஏதான், அவங்க பிறகு என்ன செஞ்சிருவாங்க? மாறி போய் விடுவார்கள் அர்த்தம். தக்வாவின் பக்கம் மாறக்கூடியவர்களுக்கு இந்த குரான் என்ன செய்யும்? நேர்வழி காட்டும் அர்த்தம். ஏன் முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும் நல்லா சொல்றான்னா ஒரு அழகான விளக்கம் போடுறாங்க. இந்த குரான் என்பது ஒரு அழகான உயர்ந்த உணவை போல, நல்ல உணவு. விளங்குதப்பா? ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு உணவு இது. ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவு யாருக்கு தான் பயனளிக்கும்? ஆரோக்கியமா இருக்கிறவனுக்கு தான் பயனளிக்கும், அப்படிதானங்க? பிரியாணி இருக்கு, மந்தி சாப்பாடு இருக்கு, யாரு சாப்பிடலாம்? நல்லா இருக்கிறவங்க தான், ஆரோக்கியமா இருக்கிறவங்க தான் சாப்பிடலாம். ஒருத்தனுக்கு வயிற்று போக்கா இருக்கு, ஒருத்தனுக்கு கடுமையான ஜுரம், ஒருத்தனுக்கு கடுமையான ஜுரம், பனியில கிடக்குது, ஃபீவர்ல கிடக்குறான், அவனுக்கு கொண்டு போய் பிரியாணி கொடுக்கலாமா? பிரியாணி நல்ல சாப்பாடு தான், மந்தி சாப்பாடு நல்ல சாப்பாடு தான், மச்சு பூசு நல்ல சாப்பாடு தான். ஆனா யாருக்கு கொடுக்க முடியாது? சீக்காளிக்கு கொடுக்க முடியாது. யாருக்கு கொடுக்க முடியாது? சீக்காளி நோய்வாய்ப்பட்டு கிடக்கான், அவனுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியுமா? மந்தி சாப்பாடையும் மச்சு பூசையும் பிரியாணியும் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஆகவே யார்கிட்டையெல்லாம் குஃபுர் இருக்கோ, சிறுக்கு இருக்கிறோ, அவன் சீர்க்கு உள்ள சீக்கு பிடிச்சவன். அந்த சீக்கு பிடிச்சவனுக்கு இந்த குரான் என்ற ஒரு உயர்ந்த உணவு அவனுக்கு பயனளிக்காது. அந்த சிறுக்கு குஃபரையெல்லாம் உதவும் போக்கணும். சிறுக்கு குஃபரையெல்லாம் என்ன செய்யணும்? உள்ளத்தை விட்டு போக்கணும். போக்கணுக்கு பிறகு இந்த குரான் என்ன செய்ய நேர்வழி காட்டி. விளங்குதப்பா? இதை விளங்குதா? அழகான விளக்கம் சொல்றாங்க பாரு. வக்திசாசு பில் முத்தகீன், முத்தகீனை கொண்டு இந்த ஹுதாவை குறிப்பாக்கி இருப்பது. முதலில் முத்தகீன், பக்தர்களுக்கு நேர்வழி காட்டுங்கிறான், முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும் இந்த குரான் சொல்றான். வக்திசாசு பில் முத்தகீன், முத்தகீன்களை கொண்டு இந்த ஹுதாவை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பாக்கி இருப்பது. அன்னஹும், அந்த முத்தகீன்கள் தான் அல் மூத்ததூன பிஹி, இந்த குரானை கொண்டு என்ன செய்வாங்க? நேர்வழி பெறுவார்கள். வல் முன்தஃபிஊன பி நஸபிஹி, அந்த குரானுடைய ஆதாரங்களை கொண்டு பயனடைவார்கள். குரானுடைய ஆதாரங்களை கொண்டு யார் தான் பயனடைவா? முத்தகீன்கள் தான் பயனடைவார்கள். எடுத்தனப்பா? வல் முன்தஃபிஊன பி நஸபிஹி, குரானுடைய ஆதாரங்களை கொண்டு அந்த முத்தகீன்கள் தான் படையினடைவார்கள் என்ற காரணத்தினால இருக்கும். ஆனாலும் இன்கானத்து தலாலத்துகு, அந்த குரானுடைய அறிவிப்பு ஆமத்தன், அது ஆமத்தா இருந்தாலும் சரிதான், எப்படி இருந்தாலும் சரிதான், பொதுவாக இருந்தாலும் சரிதான். இன்கானத்து தலாலத்து, குரானுடைய அறிவிப்பு ஆமத்தன், அது பொதுவாக இருந்தாலும் சரிதான். இக்குள்ளி நாதினிமி முஸ்லிமின் வ காஃபிரின், முஸ்லிம்களிலிருந்தும் இறை நிராகரிப்பார்களிலிருந்தும், முஸ்லிம்களிலிருந்தும் இறை நிராகரிப்பார்களிலிருந்தும்
சிந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த குர்ஆன் உடைய அறிவிப்பு பொதுவாக இருந்தாலும் சரிதான், அதனுடைய ஆதாரங்களை கொண்டு முத்தகீன்கள் தான் நேர்வழி பெறுவார்கள், முத்தகீன்கள் தான் பயனடைவார்கள் என்ற காரணம் நல்லா இருக்கும். அவங்க தானே பயனடைவாங்க, நல்லவங்க தானே கேட்பாங்க. உதவி பிடிச்சவங்க எப்படி கேட்பான், முசிபத்து பிடிச்சவங்க எப்படி கேட்பான்? அவன் கேட்கவே மாட்டாங்க போது அவனுக்கு அது பயனளிக்காது. ஏகடியமாக பார்ப்பான், ஏளனமாக பார்ப்பான். குர்ஆனை கண்ணியமாக பார்க்கணும். குர்ஆனை என்ன செய்யணும்? கண்ணியமாக பார்க்கணும். விளங்குதப்பா? கண்ணியமாக பார்க்குறவங்களுக்கு தான் அந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். சரி, இப்படி நீங்கள் கேட்பீங்கிறதுனால எதை ஏன் மற்றவங்களுக்குலாம் நேர்வழி காட்டாதா? இதனால ஹுதன் லின்னாஸ்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். விளங்குதப்பா? அவங்களாம் முத்தகீன்களாக மாறக்கூடியவர்கள். அபிஹாதல் ஏத்திபாரி, இந்த கவனிப்பை கொண்டு எல்லா மக்களுக்கும் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். நல்லோர் கொல்லோர் எல்லோருக்கும் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும் என்ற கவனிப்பை கொண்டு இன்னொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஹுதன் லின்னாஸ், மக்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடியதா இருக்குங்கிறான். இன்னொரு இடத்துல என்ன சொல்றான்? ஹுதன் லின்னாஸ். ஹுதன் லில் முத்தகீன் சொன்னாலும் சரிதான். இன்னொரு இடத்துல என்ன சொல்லிட்டான்? ஹுதன் லின்னாஸ், எல்லா மக்களுக்கும் இந்த குர்ஆன் என்ன செய்யும்? நேர்வழி காட்டும்னு சொல்றான். எடுத்தனப்பா? அல்லது அவுலி அன்னஹு லா யன்தபியு பி தஅம்முலி ஃபீ, இந்த குர்ஆனிலே சிந்திப்பது கொண்டு பயனடைய மாட்டான், இல்லா மன், ஒருவனை தவிர. அவுலி அன்னஹு லா யன்தபியு பி தஅம்முலி ஃபீ, இந்த குர்ஆனிலே சிந்திப்பது கொண்டு பயனடைய மாட்டான், இல்லா மன், ஒருவனை தவிர. சக்கல அக்கல, சக்கரல் அக்கல, அறிவை தீட்டினானே, வஸ்தஅமலஹு, அறிவை புழங்கினானே, ததப்புரில் ஆயாத்தி, வேத வசனங்களை ஆய்வு செய்வதிலேயும், வநதரி ஃபில் முஅஜிஸாத்தி, முஅஜிஸாக்களை சிந்திப்பதிலேயும், வதஅருஃபின் நுபுவாத்தி, நுபுவத்துகளை விளங்குவதிலேயும் அறிவை புழங்கினானே, அந்த ஒருவனுக்கே தவிர இந்த குர்ஆன் பயனளிக்காது. யாருக்கு தான் பயனளிக்கும்? அறிவை தீட்டணும். அறிவை கத்தியை தீட்டாத புத்தியை தீட்டுங்கிறான். புத்தியை தீட்டினானே, புத்தியை தீட்டினானே, அறிவை தீட்டினானே, வநதரி ஃபீ முஅஜிஸாத்தி, முஅஜிஸாக்களில் சிந்திப்பதிலே அறிவை புழங்கினானே. முஅஜிஸா, நபிமார்கள் அற்புதங்களை காமிச்சாங்கல்லப்பா. மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்லில் அடிச்சாங்க, அதுல தண்ணீர் பிளவெடுத்து வந்துச்சு, அப்படிதானே? 12 நீர் ஓடைகள் ஓடிச்சின்னு வருது இல்ல. ஃபன் ஃபஜ்ரத்தி மின்ஹு இஸ்னத்தா அஷரத்தா ஐனாங்கிறான். ஃபன் ஃபஜ்ரத்தி மின்ஹு, அந்த கல்லில் இருந்து பெருக்கெடுத்து ஓதியது. இஸ்னத்தா அஷரத்தா ஐனவா, 12 பிளவுகள் பிளவெடுத்து ஓடிச்சின்னு வருது. கல்லில் இருந்து தண்ணி வருமாப்பா எங்கேயாவது? சாதாரண கல்லில் இருந்து தண்ணி வருமா? தட்டினா வருமா? குற்றாலத்தில் வருது, பானாசில் வருதுன்னா அது நீர் வீழ்ச்சியிலிருந்து வருது. அது அது பேர் அற்புதம். அதே ஒரு அற்புதம் தான். சாதாரணமான கல்லிலிருந்து வருமா? தட்டினா வருமா? கல்லில் இருந்து தண்ணி வருமா? மூசாவில் தட்டினோன்னு வந்துச்சே. இன்னமில் ஹிஜாரத்தில் மாயத்தை ஃபஜ்ரு மின்ஹு அன்ஹார்ங்கிறான். குற்றாலம் பானாசிலிருந்து வர்ற தண்ணீர்லாம் வந்து என்ன இருக்குது? அல்லாஹ்வுடைய பேர் அற்புதம். இன்னமில் ஹிஜாரத்தி, கற்களில் உண்டு, லமாயத்தை ஃபஜ்ரு மின்ஹு அன்ஹார், இருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். அதான் பாவநாசம், குற்றாலம், நீர்வீழ்ச்சிகள்லாம். சாதாரணமான கல்லிலிருந்து வருமா? மூசாலத்தில் தண்ணி உடனே கல்லிருந்து தண்ணி வந்துச்சுல. கையில் ஒரு குச்சி வச்சிருந்தாங்க, அதை கடல்ல அடிச்சாங்களே, 12 பிளவு பிளந்துச்ச. குல்லு ஃபிரக்கின் தௌதியில் அவதியுங்கிறான். ஒவ்வொரு பிளவும் என்னவா இருந்துச்சு? பிரம்மாண்டமான பிளவா இருந்துச்சு. அதில் எல்லாரும் போனாங்க. ஆமாம், கடல்ல ஒரு தட்டு தட்டினோன்னு என்ன செஞ்சு? கடல் 12 பிளவா பிளந்துச்சு. இது மோஜிசா தானே? இது என்னது? மோஜிசா. கடல்ல தட்டினாங்க, கடல் பிளக்குது, வழிவிடுது. கையில வச்சிருக்கிற கல்லுல ஒரு தட்டு தட்டுறாங்க, தண்ணீர் வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு கை அப்படின்னாங்க, சந்திரன் பிளந்துருச்சு. ஷக்கல் கமரு பி இஷாரத்திஹி, ஷக்கல் கமரு பி இஷாரத்திஹி. இப்படி நாங்க, நீர் வந்து நபிங்கிறீர, நீர் நபிங்கிறீர, விளங்குதா? நபி என்று சொல்லுகிறீரே,
இந்த சந்திரனை பிளந்து காமியும் பார்க்கவும் காணுவோம். நான் பிளந்துட்டா என்ன செய்யுங்க, என்ன செய்ய ஈமான் கொள்வீங்களான்னு கேட்டாங்க. ஈமான் கொள்றோம் நாங்கள். உடனே எப்படின்னாங்க, சந்திரன் பிளந்துருச்சு. சந்திரன் என்னச்சிருச்சே பிளந்துருச்சு. ஒரு துண்டு அபி குபைஸ் மலைக்கு மேலையும் இன்னொரு துண்டு கைனுக்காங்கிற மலையிலையுமே உட்காந்துச்சு. அந்த அளவுக்கு பிளந்துருச்சு. அபி குபைஸ் மலை கிட்ட ஒரு துண்டு நின்றுச்சு, இன்னொன்று கைனுக்காங்கிற மலை கிட்ட நின்றுச்சு. அப்படி பிளந்து நின்றுச்சு. முகமது, இதுவரையும் உங்களுடைய சூனியம் உலகத்தில் நடமாடி கிடைச்சி, இப்போ சந்திரனுக்கும் போயிடுச்சேன்ட்டானோ. விளங்குதப்பா? மூசால தான் தட்டின உடனே கடல் பிளந்துச்சு. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு தட்டின உடனே என்ன செஞ்சு, நிலவே பிளந்து விட்டது, சந்திரன் பிளந்தது. அமெரிக்கன் ரிப்போர்ட்னு அந்த காலத்தில் ஒரு பத்திரிகை இருந்துச்சான். கேட்டேன், அந்த பத்திரிகை ரிப்போர்ட் சொல்லிச்சான், சந்திரனை ஆய்வு செஞ்சு பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு சொன்னானா, ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சந்திரன் பிளந்து இருக்கிறது, அதில் ஒரு பிளவு இருக்குன்னா. அமெரிக்கன் ரிப்போர்ட் இந்த காலத்தில் ஒரு பத்திரிகை நினைச்சாம்பா, அதில் இந்த செய்தி இருக்கு. சந்திரன்ல ஒரு பிளவு இருக்கு, அது 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிளந்திருக்குன்னு போட்டாங்க. விளங்குதா? பைத்துல் முகத்தஸுக்கு நேரம் மேல ஒரு ஆள் ஏறி போயிருக்குது, தடம் இருக்கு, கால் தடம் இருக்கு, அதான் மேராஜ். அதுவும் அமெரிக்கன் ரிப்போர்ட்டுங்கிற ஒரு பத்திரிகையில் வந்துச்சான். பைத்துல் முகத்தஸ்ல இருந்தா நம்ம எங்க போனாங்க, மேராஜுக்கு போனாங்க. ஹரம்ல இருந்து பைத்துல் முகத்தஸ் வரை வந்ததுக்கு பேரு இஸ்ரா. சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைய போனது பேர் இஸ்ரா. பைத்துல் முகத்தஸ்ல இருந்தா மேல் நோக்கி போனாங்க, அது மேராஜ் ஏணி. விளங்குதுப்பா? பைத்துல் முகத்தஸுக்கு நேர ஒரு 1400 ஆண்டுக்கு முன்பதாக ஒருத்தர் நடந்து போயிருக்காரு. ஒரு ஆளு போயிருக்காங்க, வாகனத்துல போயிருக்காங்க, வழித்தடம் இருக்கிறதுங்கிறான். இந்த ரிப்போர்ட்ல வந்துச்சான். ஏதோ வாகனத்தில் யாரோ போயிருக்கிறாங்க அங்க இந்த வழியா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போனது இருக்காது, ஏன்னா அவங்க ஒளிவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு போனது தடம் இருக்காங்க. விளங்குதா? அது ஒரு மோஜிசா தானே, அது அற்புதம் தானே. மோஜிசாவில் சிந்திக்கணும். விளங்குதா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்லுல அடிச்சாங்க, நபி ஸல்லல்லாஹு கையில இருந்தே தண்ணீர் வந்துச்சு. புகாரி ஷரீஃப்ல வருது. ரசூலுல்லாஹ் குடிக்க தண்ணி இல்லை, ஒதுச்சிய தண்ணி இல்லைங்கிறாங்க. உங்க பாத்திரத்தில் மட்டும்தான் இருக்குது. அப்படியா? ஏன் பாத்திரத்தில் இருக்கா, அதை கொண்டு வாங்கினாங்க. அந்த பாத்திரத்தை கொண்டு வரப்பட்டுச்சு. ஒரு முக்கி இப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு விரலினுடைய இடைவேளைகளுக்கு மத்தியிலிருந்து தண்ணீர் என்ன செஞ்சு பெருக்கெடுத்து ஓடிச்சு. விளங்குதப்பா? ஹதீஸ்ல புகாரில வருது, இம்பைனி அசாபியின் நபியில் முத்தசில் அஃதலுல் மியாஹி மாவுன் கது நபஅ இம்பைனி அஸா பின் நபியில் முத்தசில் இலிஹி மாவுன் ஜம்ஸமு வல் கௌஸரு வ நைலு மிஸ்ர சும்ம பாக்கில் அன்ஹரு. ஏடுபா, தண்ணீர்லயே சிறந்த தண்ணீர் இதுதானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிதங்களுடைய விரல்களுக்கு மத்தியிலிருந்து பெருக்கெடுத்து ஓடிச்சு இல்ல, அதான் தண்ணீர்லயே அபுதையாய தண்ணீர், சேஷ்டமான தண்ணீர், பவித்திரமான வெள்ளம் நபிதங்களுடைய விரல்களுக்கு மத்தியிலிருந்து வந்தது. அபு ராபியத்துல் அதவியார் ரலியல்லாஹு அன்ஹு படிக்குது. மஹல்லில வருதே இது, சரி மஹல்லில இருக்கு, அறியுமில்ல. அஃதலுல் மியாஹி மாவுன் கது நபஅ மின் பைனி அஸாபிஇன் நபியில் முத்தஸில் யலீஹி மாவுன் ஜம்ஸம் வல் கௌஸர். பா ஜம்ஸம் ஹவுதுல் கௌஸர் தடாகம்னா இருக்குல்ல, அதெல்லாம் அதுக்கு அடுத்து தானா? எதுக்கு அடுத்து தான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி விரல்களுக்கு மத்தியிலிருந்து வந்துச்சுல, அதுதான் அஃதலான தண்ணீர். அதுக்கு அடுத்து தான் ஜம்ஸம். ஹவுதுல் கௌஸர் கியாமத் அல்ல, நபிதங்களுடைய கையால வெள்ளம் எடுத்து குடிக்கும் இல்ல. பாக்கியத்தை நமக்கெல்லாம் அல்லாஹ் நல்கட்டுமாக. விளங்குதா? வெள்ளம் பருகண்ண விட தூங்கி கொண்டிருந்த அப்படி விளங்குதா? எலிகி மாவும் ஜம்சமும் ஒரு கௌசரு ஒரு நெயிலு மிஸ்ர சும்மா பாக்கியில் அன்வரு. மிஸ்ரில் இருக்கிற நெயிலு அதெல்லாம் அதுக்கு அடுத்து தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி விரல்களுக்கு மத்தியிலிருந்து வந்த வெள்ளம் தான். வெள்ளத்திலேயே இது மோஜிசா தானே. இந்த மோஜிசாவில் சிந்திக்கணும்ல. விளங்குதப்பா? அதான் சொல்றாங்க. எப்படி
அவுலி அன்னஹு லா யன்தவி பி தஅம்முலி ஃபீ, இந்த குர்ஆனிலே சிந்திப்பது கொண்டு பயனடைய மாட்டான். இல்லாமன் சக்கல அக்கல அறிவை தீட்டினானே, வஸ்தஅமலஹு ஃபி ததப்புரில் ஆயாத்தி, வேத வசனங்களை ஆராய்ச்சி செய்வதிலே அறிவை புழங்கினானே, ஒன் நதிரி ஃபில் மோஜிசாத்தி, மோஜிசாக்களை ஆராய்ச்சி செய்வதிலே அறிவை புழங்கினானே, ஒத்த அருஃபின் நுபுவாத்தி, நுபுவத்துகளை விளங்குவதிலே அறிவை புழங்கினானே. நபிமார்கள்னா சாதாரணமானவர்களா? அவங்க எந்த பெரிய அந்தஸ்து உள்ளவங்க? வணங்குதப்பா. இப்னு மாஜாவில் ஒரு ஹதீஸ் ஒன்று வருது. பா வெளியூருக்கு போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. பக்கத்து வந்த உடனே பாங்கு சொல்லுவாங்க, பாங்கு சொல்லப்படுது. அதானுடைய படத்துல இப்னு மாஜாவில் வருது. அதான் சொல்லப்படுது, பாங்கு சொல்றாங்க. அங்கேருந்து சில பையன்கள்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு நிற்கிறான். பாங்கு முடிஞ்சோம் அந்த பையன்கள்லாம் தூக்கிட்டு வாங்கட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கிட்டு வரப்பட்டுச்சு. விளங்குதா? நீங்க தான் கிண்டல் பண்ணீங்களா? தெரியாதனோ பண்ணிட்டு எங்களை மன்னிச்சிருங்க. நானும் அந்த பையங்கள்லாம் சரி. ஒரு ஆள் ரொம்ப சத்தம் போட்டு கிண்டல் பண்ணாரா? யார்? இந்த பையன் தான். அபு மன்சூரான்னு ஒருத்தர் இருந்தார். அவரை காமிச்சு விட்டாங்க. அவரை மட்டும் விட்டுட்டு எல்லாரும் ஓடுங்கன்ட்டாங்க. எல்லாம் தப்பிச்ச பிழைச்சோன்னு ஓடிட்டாங்க. நீ தான் கிண்டல் பண்ணியப்பா அபு மன்சூரா? சொல்லுப்பா. அவர் சொன்ன பாங்க எனக்கு சொல்ல தெரியாது, பாங்க சொல்ல தெரியாதுன்னாரு. நான் சொல்லித்தரேன் சொல்லுப்பா. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறஞ்சு கொடுத்தாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு பாங்கு சொல்லல, ஆனா பாங்க தாலீம் செஞ்சிருக்காங்க அந்த அபு மன்சூராக்கு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அவர் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்ங்கிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இது அதுல வரும். என்னது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். முதல் சொன்னது கலிமா, ரெண்டாவது பாங்குல உள்ளது. விளங்குதா? அவர் ஒரு தடவி அவருக்கு துவா செஞ்சாங்களாம். அவருக்கு ஒரு தடவி அல்லாஹ் மஹதி அபா மன்சூரா, அபு மன்சூராக்கு இதாயத்தை கொடு, நேரு வழிகாட்டுன்னு சொன்னாங்க. என் நெஞ்சில கையை வச்சாங்க, என் ஈர குலையெல்லாம் குளிர்ந்துருச்சுங்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வந்துட்டார் அவர். விளங்குதா? அதுக்கடுத்து இங்க மதீனால தான் நிறைய பேர் பாங்க சொல்றாங்களே, இந்த மக்காவுக்கு அனுப்பி வைங்கன்னாராம். உடனே அவரை மக்காவுக்கு அனுப்பி விட்டாங்க. அங்க போய் பாங்க சொன்னாராம். முஅத்தின் மக்கா அபு மன்சூரா. பத்தியா நபி நுபுவத்தினுடைய பவரை பத்தியா? ஒரு வங்காபிரா இருந்தவரை, வாங்க கிண்டல் பண்ணவரை ஒரு அருள் பார்வையை பார்த்தாங்க, கைப்பட்டுச்சு. என்ன செஞ்சிருச்சு அவருக்கு? இதுதான் நபி. அதான் அருஃபின் நுபுவாத்தி, நுபுவத்தைகளை விளங்குவதிலேயும் விளங்குதப்பா. அருஃபின் நுபுவாத்தி, நுபுவத்துகளை நபித்துவங்களை என்ன இருக்குது விளங்குவதிலேயும், மோஜிசாக்களை ஆராய்ச்சி செய்வதிலேயும், வேத வசனங்களை சிந்திப்பதிலேயும் அறிவை புழங்கினானே, அந்த ஒருவனை தவிர இந்த குர்ஆனிலே சிந்திப்பது கொண்டு பயனடைய மாட்டான். விளங்குதா? ஆகவே தான் அறிவை பயன்படுத்தினவனுக்கு தான் இது இந்த குர்ஆன் நேர்வழி காட்டுன்னு அர்த்தம். முதலில் முத்தகீனா அறிவை பயன்படுத்தினவன் அர்த்தம். நீ அன்னஹு, இந்த குர்ஆன் என்பது கல் கதாயி சாலிஹி, உயர்ந்த உணவை போல, எவ்வளவு சிஹத்தி, மனிதனுடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கு பாதுகாப்பதற்கு, மனிதனுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு உள்ள உயர்ந்த ஒரு உணவை போல. இன்னஹு, அந்த உயர்ந்த உணவு லா யஜ்லிபு நஃபஅன், பயனை கொண்டு வராது, பலனை கொண்டு வராது. மாலம் தக்குனி சிஹத்து ஆசிலத்தன், ஆரோக்கியம் இல்லாத காலமெல்லாம். உணவு பயனளிக்கணும்னா என்ன செய்யணும்? முட்டை பயனளிக்கும், இறைச்சி பயனளிக்கும். உனக்கு ஆரோக்கியமா இருக்கணும்ல. ஆரோக்கியம் இல்லாம உடம்பு சரியில்லாம இருக்க இறைச்சிய முட்டையை சாப்பிட்டா செரிக்குமா? விளங்குதப்பா? இன்னும் இந்த உயர்ந்த உணவு லா யஜ்லிபு நஃபஅன், பயனை கொண்டு வராது. மாலம் தக்குனி சிஹத்து ஆசிலத்தன், ஆரோக்கியம் இல்லாத காலமெல்லாம் பயனை கொண்டு வராது. இலை இதன் பக்கமே அஷாரபி கௌலி தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லை கொண்டு சுட்டி காமிக்கிறான். வரு நஸ்ஸிலு மினல் குர்ஆனி, குர்ஆனில் இருந்து நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். மா ஹுவ ஷிஃபாவுன், எது நிவாரணையா இருக்குமோ அந்த ஒன்றை இறக்கி வைத்திருக்கிறான், நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். கீழே போட்டிருக்காங்க பாரு. அன் சக்மி ஜஹிலில் லலால், வழி என்ற மடமையின் சீக்கை விட்டும் நிவாரணையா இருக்குமே அந்த ஒன்றை இறக்கி வைத்திருக்கிறோம். வழிகேடு என்ற மடமையின் சீக்கை விட்டும் நிவாரணையை தரக்கூடியதே குர்ஆன்ல என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம இறக்கி வச்சிருக்கோங்கிறான். வழிகேடு என்ற மடமையின் சீக்கை விட்டும் நிவாரணையை தரக்கூடியதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இறக்கி வைத்திருக்கிறோம். ஒரு நஸ்ஸிலு மினல் குர்ஆனி, குர்ஆனில் இறக்கி வைத்திருக்கிறோம்.
குரானிலிருந்தும் இறக்கி வைத்திருக்கிறோம். மாவு ஷிஃபாவுன், எது நிவாரணையா இருக்கு மக்களை போட்டு சேர்த்துபடி நல்லா இருக்கு. அந்த சக்மி ஜஹிலில் பலால், வழிகேடு என்ற மடமையின் சீக்கை விட்டும் நிவாரணையை தரக்கூடியதை இறக்கி வைத்திருக்கிறோம். ஒரு ரஹமத்துல் மூமினின், மூமின்களுக்கு அருளாயிருக்குமே அந்த ரஹமத்தையும் இறக்கி வைத்திருக்கிறோம். என்னத்தான் இருந்தாலும் வலா யஸீதுல் ஸாலிமீன், அராஜக கும்பல்களுக்கு இந்த குர்ஆன் அதிகமாக்காது. இல்லா கஸாரா, கை சேதத்தை தவிர அதிகமாக்காது. அராஜக கும்பல்களுக்கு இந்த குர்ஆனை எதுதான் அதிகமாக்கும்? கை சேதத்தான், உருப்பட மாட்டாங்க. சரி, அப்போ குர்ஆன்ங்கிறது வந்து ஹுதா, அது நேர்வழி காட்டும். அப்படி ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. எப்படி ஏங்க முத்தஷாபியான ஆயத்து இருக்கு, முஜ்மலான ஆயத்துலாம் இருக்குங்க, அதெல்லாம் என்ன ஹுதாவாவா இருக்கு? முஜ்மலா இருக்குல்லப்பா. சில ஆயத்துகளுக்கு அர்த்தம் தெரியாது. குர்ஆன் இப்படி ஒரு ஆயத்து இருக்குல்ல, இன்னல் இன்சான குலிக்க ஹலுவாவா, ரைட்டா நான் படிக்கிற ரைட்டா பாரு, இன்னல் இன்சான குலிக்க ஹலுவான்னு ஒரு ஆயத்து இருக்கு குர்ஆன்ல. இதுக்கு நீ அர்த்தம் எந்த டிக்ஷனரியில பார்த்தாலும் கிடைக்காது. ஹலுஆ, மனிதன் ஹலுஆக படைக்கப்பட்டிருக்கிறான். ஹலுஆக படைக்கப்பட்டிருக்கிறான். இன்னல் இன்சான குலிக்க ஹலுஆ, இந்த ஆயத்து முஜ்மல். விளங்குதப்பா? இது மூடல், இதுக்கு அர்த்தம் தெரியாது. அவனே சொல்லிட்டான், இதா மஸ்ஸவுல் கைரு, இதா மஸ்ஸவு ஷர்ரு ஜஸூஆ, இதா மஸ்ஸவுல் கைரு மனுஆ, இதான் இதுக்கு அர்த்தம். இது முஃபஸ்ஸர், இந்த ஆயத்து முஃபஸ்ஸர் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அர்த்தம் தெரியாது. இன்னல் இன்சான குலிக்க ஹலுவானா அருன்னு எந்த அகராதி தான் அர்த்தம் இருக்காது. அதுக்கு அவனே சொல்றான். அவனுக்கு எதுவும் தீங்கு ஏற்பட்டா பதறுவான், செல்வம் வசதி வாய்ப்புல வந்தா கஞ்சத்தனம் செய்வான். இதான் மஸ்ஸவுல் கைரு மனுஆ, வசதி வாய்ப்புலாம் வந்தா தடுப்பான், கொடுக்க மாட்டான். எதுவும் ஷர்ரு ஏற்பட்டா பதறுவான். இதுதான் அதுக்கு அர்த்தம். ஷர்ரு வந்தா பதறக்கூடியவனாகவும், வசதி வாய்ப்புகள் செல்வங்கள் வந்தால் அதை செலவழிக்காமல் தடுக்கக்கூடியவனாகவும் படைக்கப்பட்டிருக்கிறான். இதுதான் ஹலுவுக்கு அர்த்தம். ஹலு என்ற சின்ன வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய ஆயத்து. இதா மஸ்ஸவுல் கைரு ஜஸூஆ, இதா மஸ்ஸவுல் கைரு மனுஆ. அவை அந்த ஆயத்துக்கு அர்த்தம் தெரியாட்டாலும் செய்தான், மூடலா இருந்தாலும் செய்தான், அதுக்கு பின்னால் வரக்கூடிய ஆயத்தை அதை விளக்கிடுச்சு. விளங்குதுப்பா? முத்தஷாபிஹி, முத்தஷாபிஹிக்கு நபி ஸல்லல்லாஹு அர்த்தம் தெரியும், நமக்கெல்லாம் தெரிய வேண்டிய தேவையில்லை. விளங்குதா? முத்தஷாபிஹிக்கு யாருக்கு தெரியும் விளக்கம்? அதான் சொல்றாங்க, வலா யுக்தஹு, குறை சொல்லப்படாது. வலா யுக்தஹுனா என்ன பார்த்தோம்? வலா யுக்தஹு மா ஃபீஹி மினல் முஜ்மலி, முஜ்மலில் இருந்தும் வல் முத்தஷாபிஹி, முத்தஷாபியில் இருந்தும் குர்ஆனில் இருக்கிறதே அந்த ஒன்றில் குறை சொல்லப்படாது. முஜ்மலுக்கு அர்த்தம் தெரியலையே, முத்தஷாபிக்கு அர்த்தம் தெரியலைன்னு என்ன செய்யக்கூடாது? குறையெல்லாம் சொல்லக்கூடாது. வலா யுக்தஹு, ரஷீதியாவில் ஓதிருக்கிறோம், ஓதிருக்குமா? வலா யுக்தஹு, குறை சொல்லப்படாது. மா ஃபீஹி மினல் முஜ்மலி வல் முத்தஷாபிஹி, முஜ்மலில் இருந்தும் முத்தஷாபியில் இருந்தும், விளங்குற தம்பி, உண்டான ஒன்றிலே குறை சொல்லப்படாது. கௌனிகி ஹுதன், அது ஹுதாவாக ஆயிருக்கிறது. முத்தஷாபி ஹுதாவா இருக்கிறது, முஜ்மல் ஹுதாவா இருக்குங்கிற விஷயத்தில் குறை சொல்லப்படாது. ஏன்? லிமாலம் யன்ஃபக்க அன் பயானி தயீனில் முராதி மின்ஹு, அந்த முத்தஷாபிஹி முஜ்மலில் இருந்தும் நாடப்படக்கூடியதை தயீன் செய்வதை விளக்குவதை விட்டும் அது நீங்கவில்லை என்ற காரணத்தினால். அதுக்கு என்ன அர்த்தங்கிறது தெரியும். தயீன் செய்யப்பட்டுச்சு, இந்த ஆயத்தை வந்து சொல்லிடுச்சு. இன்னல் இன்சான குலிக்க ஹலுவா என்றால் ஷர்ரு ஜஸூஆ இதா மஸ்ஸவுல் கைரு மனுஆ. முத்தஷாபிஹிக்கு என்ன அர்த்தம் யாருக்கு தெரியும்? நபி ஸல்லல்லாஹு தெரியும். அப்போ இமாலம் யன்ஃபக்க அம் பயானி தயீனில் முராதி மின்ஹு, அந்த முஜ்மல் முத்தஷாபியில் இருந்தும் நாடப்படக்கூடியதை தயீன் செய்வதை விளக்குவதை விட்டும் அது நீங்கவில்லை என்ற காரணத்தினால் முஜ்மல் முத்தஷாபி உதாவா இருக்கின்ற விஷயத்திலே, விளங்குதப்பா, குறை சொல்லப்படாது. ஒல் முத்தகி, முத்தகி என்பவர் உதன்லில் முத்தகீன் என்றுங்களப்பா. முத்தகீன்ங்கிறது பன்மை. உதர்கட்ட முத்தகீனா என்ன? இஸ்மு ஃபைல். இத்தகா, எத்தகி, இத்திகா என்ப முத்தகீன். முத்தகியுன், முத்தகியானி, விளங்குதா? அப்போ முத்தகி என்பது இஸ்மு ஃபாயிலின், இஸ்மு ஃபாயிலா இருக்கும். மின் கௌலிஹிம் வகாஹு ஃபத்தகா, வகாஹு ஃபத்தகா என்பதிலிருந்து இஸ்மு ஃபாயிலா இருக்கும். அப்ப இத்தகா எத்தகியிலிருந்து என்ன இருக்கிறது? அதனுடைய முஜர்ரதை காமிக்கிறாங்க. பக்காங்கிறது சுலாசி முஜர்ரது, இத்தகாங்கிறது அது சுலாசி மசீதி ஃபீ. விளங்குதப்பா? ஒல் முத்தகி என்பது
இஸ்மு ஃபாயிலின் மின் கௌலிஹிம் வக்காஹு ஃபத்தகா, வக்காஹு ஃபத்தகா என்ற உங்களுடைய சொல்லில் இருந்து இஸ்மு ஃபாயிலா இருக்கும். விளங்குதா? இத்தகா எத்தகி இத்திகான் விகாயா. விகாயா என்றால் பாதுகாக்கிறது அர்த்தம். நூனு விகாய திம்ப லைசி கது நூலிம் வகபுல என்னஃப் சீம ஃபஅல் துஸிம். நூனு விகாய திம்ப லைசி கது நூலிம். ஃபேல்ல வர்ற ஜர்ரை விட்டு தடுக்கக்கூடியது நூனு, அது பாதுகாக்குது. ஜானி ஜாயின்னு சொல்லணும். ஜாயின்னு ஃபேல்ல ஜர்ரு வருமா? அதுவே ஒரு நூனை கொண்டு வந்து அந்த ஜர்ரை எது வாங்கிருச்சு, அந்த நூனு வாங்கிருச்சு. அதுவே நூனு விக்காயாங்குவாங்க. அப்ப விக்காயா, விக்காயானா என்ன அர்த்தம்? விக்காயா என்பது ஃபரத்து சியானத்தி, ரொம்ப பேணுதலா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஃபரத்து சியானத்தின்னு என்னதுங்க? விக்காயா. முத்தகீனா ரொம்ப பேணுதலா இருக்கிறவன், நல்ல காரியங்களை செய்வான், பாவத்தை விட்டு விலகி இருப்பான். அதான் விக்காயா, பேணுதலா இருக்கிறதுன்னு அர்த்தம். முத்தகீன்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் சுப்ஹானஹு ஏவினதெல்லாம் செய்வான், அவன் விளக்குனதெல்லாம் விட்டு என்ன செய்வான், விலகி இருப்பான். தக்வாவுக்கு அதான் அர்த்தம். தக்வானா என்ன? இம்திசால் அவாமிரில்லாஹி தஆலா வஜித்தினாபு நவாஹிஹி. விளங்குதான் கேட்டேன், நான் போடுறாங்க. விக்காயா என்பது ஃபரத்து சியானத்தி, ரொம்ப பேணுதலா இருக்கிறதுன்னு அர்த்தம். வௌவஃபி உருஃபி ஷரஇ, மார்க்கத்தினுடைய புழக்கத்திலே இந்த விக்காயா என்றால், தக்வா என்றால், விளங்குதா? வௌவஃபி உருஃபி ஷரஇ, மார்க்கத்தினுடைய பழக்கத்திலே இஸ்முன் லிமை யகி நஃப்ஸஹு, தன்னை பாதுகாத்துக் கொள்வானே, அம்மா யதுர்ருஹு ஃபில் ஆகிரத்தி, ஆகிரத்தில் அவனுக்கு இடர்தரக்கூடியதை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வானே, அந்த ஒருவனுக்குரிய இஸ்மா இருக்கும். எழுதுனப்பா? விளங்குதப்பா? சரி, அதுக்கு 3 படித்தினர் இருக்கான் தக்வாவுக்கு, அதை பத்தி பேசுறாங்க. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.